Hi everyone, welcome to our channel Healthy Kitchen உணவும் உயிரும். இன்னைக்கு நாம ஒரு ஐஸ்கிரீம் பார்க்க போறோம். பலாப்பழம் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கு நான் காமிக்க போறேன். அதுக்கு நான் பலாப்பழம் எடுத்துக்கிறேன். நல்லா பழுத்த பலாப்பழமா ஒரு 10 பலாப்பழம் எடுத்துக்கோங்க. இது பசும்பால், இது ப்ரௌன் சுகர், இது இந்த மில்க் பவுடர் க்ரீம், ஃபுல் க்ரீமோட மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். இது 3 ஸ்பூன். ஏலக்காய் கலருக்கும் ஃப்ளேவருக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். நான் வேறு எந்த எசன்ஸும் ஆர்டிஃபிஷியல் எதுவும் சேர்க்கலை. அதனால் நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீமில் மஞ்சள் பொடியாக நினைக்காதீங்க, அது சேர்ந்து வரும்போது பார்க்குறதுக்கு நல்லா கலராக இருக்கும். இது கார்ன்ஃப்ளவர், நம்மளோட சோளப்பம் மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி இந்த பலாப்பழத்தோட சேர்த்து எப்படி ஒரு ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பலாப்பழம் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பலாப்பழத்துக்கு கூட ஃப்ளேவருக்கு நான் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கிட்டு கலருக்கு நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். அந்த மஞ்சள் பொடி கூட ப்ரௌன் சுகர், நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து பண்ணலாம். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் கரெக்டாக இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் பாலோடு சேர்த்து நம்ம மிக்சராக இது கூட நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு இதில் ஊற்றி செட் பண்ணி வைக்க போகிறோம். ஐஸ்கிரீமோட அந்த பிளெண்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா அந்த ஒயிட் க்ரீமு, கார்ன்ஃப்ளவரு, மில்க்கு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஏலக்காய், பால் விட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்திருக்கேன். இது நல்லா இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இதில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். இது ஒரு 6 to 8 ஹவர்ஸ் நீங்கள் செட் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம். எனக்கு இன்னுமே வேறு பாத்திரத்தில் செட் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் நான் இதில் உங்கள்கிட்ட எப்படி செட் பண்ணுறதுன்னு, இது நான் வால்நட் எடுத்திருக்கேன். வால்நட்டு இதில் நல்லா போட்டுற வேண்டியதுதான். நல்லா க்ரன்ச்சியாக இடையில சாப்பிடும்போது கடிக்கிறதுக்கு, உங்களுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏலக்காவே போதும். ஆனால் நீங்கள் இந்த நட்ஸும் ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு இன்னும் ரிச் ஆக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக இதில் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் வேறு ஏதாவது செஸ்நட்ஸோ, பைன் நட்ஸோ, ஆல்மண்ட்ஸோ வேறு ஏதோ போட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 6 to 8 ஹவர்ஸ் வச்சா போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இனி இது செட் ஆனதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துடலாம். ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. அதை நான் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே த ரிச் பட்டர் ஃப்ரூட், கொஞ்சம் வால்நட் வச்சுருக்கேன். ஐஸ்கிரீமை குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஃப்ரூட்டோடு நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது அது இன்னுமே உங்களுக்கு டெலிஷியஸாக இருக்கும். இது பலாப்பழ ஐஸ்கிரீம். கொஞ்சம் அதில் குழச்சி சாப்பிட்றதுக்காக நான் மெல்ட்டாக எடுத்திருக்கேன். நீங்களுமே அந்த மாதிரி அழகாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ ஃப்ரூட்டுக்கும் ஃப்ரூட் ஆச்சு, ஐஸ்கிரீமுக்கும் ஐஸ்கிரீம் ஆச்சு. இது ரொம்ப நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்க பழமே சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது ஹெல்தியுமே கூட. ஃப்ரூட்ஸ் நான் வேறு எதுவும் ஆர்டிஃபிஷியல் எதுவுமே சேர்க்கல. கொஞ்சம் வால்நட் நான் இதில் அப்படியே டெக்கரேட் பண்ணுறதுக்கு மேலே எடுக்கிறேன். இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் வேறு எதுவுமே இல்லாமல் கொடுக்கலாம். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி மெல்ட் ஆக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து பண்ணிக்கலாம். நான் மெல்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் இதை வச்சு இந்த மாதிரி சர்வ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் நல்லா இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெரைட்டிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட நான் பேசுகிறேன்.